You went there. Did you go there? You ate chapati. Did you eat chapati? You went to office yesterday. Did you go to office yesterday? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? அதாவது முடிஞ்சு போன ஒரு செயலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் டிட் யூஸ் பண்ணணும். டிட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அதை விட்டுட்டு டைரெக்டாக யூ வெண்ட் தேர், நம்ம பேசுகிறதே எப்படி பேசுகிறோன்னா சென்டென்ஸே கொஸ்டினாக கேட்குறோம். அந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ டிட் யூஸ் பண்ணி யாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா டிட் வந்து V2 ஃபார்ம். ஓகேவா? ஸோ டிட் யூ வெண்ட் தேர்ன்னு கேட்கக்கூடாது. டிட் யூ கோ தேர். டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ ஏட்டுன்னு கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா? டிட் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி V1 யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக வந்து சென்டென்ஸையே கொஸ்டினாக கேட்குற பழக்கம் நம்மள பல பேர்த்துக்கு இருக்குது. அந்த மாதிரி இனி கேட்காதீங்க. புரிஞ்சுதா? தேங்க்யூ.